உலக தமிழர்களுக்கு வணக்கம். சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக தமிழ்நாட்டில் நடக்குது. அதுவும் இந்த திமுககாரங்க திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு மக்கள் வரி பணத்தை வாக்கரிசி போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட கடனை வாங்கி மக்கள் மேலே அதை சுமையாகவே திணிச்சு ஏகப்பட்ட வரிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுட்டு நாங்கள் அந்த சாதனை செஞ்சோம் இந்த சாதனை செஞ்சோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு காரியத்தை நேற்று செஞ்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசாங்கம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல், அது தொடர்பான இடி ரைடு, டாஸ்மார்க் நிறுவனத்திலேயே ரைடு நடத்தினது, இது எல்லாத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தொடர்பான வழக்குக்காக தலைகீழ புரண்டு பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா நேற்று மீடியாக்கள்ல திமுக நீதிமன்றத்தில் வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு சம்பவம், கேவலமான சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. இதை யாரும் பேசவே இல்லை. மாறா அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறத அப்படியே பிரபலமாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டோட மானத்தையே திமுக தான் காப்பாத்துச்சு, ஸ்டாலின் தான் சொன்ன சொல் தவறாத கோட்டை சாமி தலைகீழா குதிச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க. அது இருக்கட்டும். ஒரு விஷயத்துல அந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்புடையது தான். ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட பில் அப்படிங்கிறது வந்ததுன்னா பாஸ் பண்ணணும், அதுதான் அவரோட வேலை. அதை செய்யாததுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை நாமளும் வரவேற்கிறோம் அந்த தீர்ப்பை. அதுக்கு பிறகு நடந்த இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமானது, விவாதிக்க வேண்டிய ஒரு சம்பவம். அதை யாருமே பேசல. இந்த இடி ரைடு தொடர்பான வழக்கில் 9ஆம் தேதி தான் கடைசி கெடு. மொத்த திமுக அமைச்சரவையும் ஜெயிலுக்கு போக போகுது, ஸ்டாலின் கொண்டு ஜெயிலுக்கு போக போறார் அப்படின்னு நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லியிருந்தேன். இந்த வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்காக திமுக எடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் SM சுப்பிரமணியன் அவர்களோட அமர்வில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு. அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பல மதிப்புமிக்க தீர்ப்புகளை கொடுத்தவர். நாட்டாமை படத்தில் வர்ற விஜயகுமார் மாதிரின்னு வச்சிங்களேன். அவருக்கு கட்சி, ஜாதி, அரசியல், நல்லவன் கெட்டவன் எதுவுமே தேவை கிடையாது. நீதி சரியா இருந்தா சரி, தப்பா இருந்தா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த நீதியரசர்களில் முக்கியமான ஒருத்தர் SM சுப்பிரமணியன் அவர்கள். அவரோட பெஞ்சுக்கு இந்த டாஸ்மார்க் வழக்கு போயிடுச்சு. 9ஆம் தேதி அவர் கெடுன்னு சொன்ன உடனே நேற்று உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றணுமா. எதுக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்? இங்க நீதியரசர் SM சுப்பிரமணியம் 9ஆம் தேதி கெடு வச்சுட்டாரு. நாளைக்கு மொத்த அமைச்சரவையும் பிடிச்சி உள்ள போட போறாங்க. குறிப்பா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறாரு. அதோடைய தொடர் விசாரணை ஸ்டாலின் வரைக்கும், உதயநிதி வரைக்கும் கைது அப்படிங்கிறது நடத்தப்படும். பயம் எங்கேயாவது கொண்டு வேறு மாநிலத்தில் போட்டுறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்தில் நாம் இங்கே ஆட்சியில் இருக்க மாட்டோம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயம். நாம தான் ஆட்சியில் 2026க்கும் வருவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த பயம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்திருக்காது. அப்போ பயம் வந்துருச்சு, தப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ வேற மாநிலத்துக்கு மாற்றணும். இங்கிட்டு போனால் காங்கிரஸ் இருக்கு, கூட்டணி கட்சி தானே, இண்டி கூட்டணின்னு புள்ளி வச்சுட்டு கூடியிருக்காங்க, எல்லாம் திருடுறதுக்கு ஒன்றா. அங்கே போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். மறுபக்கம் இவங்க தான் இந்த பக்கம் மணவாடுங்க பூரா ஆந்திரா பக்கம்லாம் இருக்காங்களா, அங்கே போய் தங்களோட அந்த கொல்ட்டி லாபி ஏதாவது பண்ணி கையில் காலில் விழுந்து பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் உச்சநீதிமன்றம் இதுக்கு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற முடியாது, இந்த வழக்கு உயர்நீதிமன்ற அமர்வில் இருக்குது, உயர்நீதிமன்றமே இது தொடர்பாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு திமுக. அவ்வளோதான் நடந்துச்சு. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வழக்கு மறுபடியும் உயர்நீதிமன்றத்தாலேயே விசாரிக்கப்படுது. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது பொதுநல வழக்கா தாக்கல் செய்யப்பட்ட மாதிரி தெரியல, நீங்க ஊழலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஊழல் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. 9ஆம் தேதி டெத் எண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இன்னைக்கு போயிட்டு இந்த டாஸ்மார்க் வழக்கில் இதுக்கு மேலே இவங்க வாங்க போற அடி அப்படிங்கிறது தான் ரொம்ப வலுவாக இருக்க போகுது. அதையும் நாம தொடர்ந்து உங்களுக்கு ஒளிபரப்பிக்கிட்டே இருக்க போறோம். இப்போ இந்த டாஸ்மார்க்ல 1000 கோடி முறைகேடு, அந்த ஆவணங்கள் எதுவுமே செல்லாது, ஈடி எடுத்த ஆவணங்கள் எதுவுமே செல்லாது அப்படின்னு வாய்க்கு வந்ததை கோரிக்கையா வச்சாங்க. இவங்களுக்கு எவன் சொல்லி கொடுக்குறான்னே தெரியல. இப்படி இல்லாம போய் பிரேயர் வைப்பாங்க கோர்ட்ல. அதோட செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த PMLA ஆக்ட்ல செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சரவையை விட்டு நீக்கப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சுதா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பதவியை விட்டு விலக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கே கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திலேயே மனு கொடுக்கிறாரு. இது எப்படி இருக்கு பாத்துங்க. எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு அலைகிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லை. அப்ப இதோடைய மனப்பான்மை என்ன தெரியுங்களா இவங்களுக்கு?
எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, எங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, 5 வருஷம் நாங்கள் திருடிட்டு தான் இருப்போம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது, இடி ரைடு வரக்கூடாது, நீதிமன்றம் தலையிடக்கூடாது, மக்கள் மன்றத்தில் யாரும் நம்ம பொதுமொழியில் உட்காந்து மீடியாக்கள்ல பேசிடக்கூடாது, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது, பேசினா நேரலையே கட் பண்ணும். அப்ப இந்த நாடு எங்க அப்பா விட்டு சொத்துரா 5 வருஷத்துக்கு எவனும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இருமாப்பு திமிரு தெனாவிட்டு அத்தனையும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு 200 நாமளே அப்படின்னு சும்மா வெளிமைப்புக்கு பேசிக்கிட்டு வேறு மாநிலத்திற்கு வழக்க மாத்தணும் அப்படின்னா தங்களோட தோல்வி பயம் அப்படிங்கிறத திமுகவினர் உணர தொடங்கிட்டாங்க. அப்ப இன்னும் இருக்கக்கூடிய 1 வருஷத்துல எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டுங்கடா, எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ வாங்குங்கடா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இது கொண்டுகிட்டு போகும். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சொல்றதுக்கே தேவையில்லை. காலையில எந்திரிச்சு நீங்க டிவியில் நியூஸ் செய்தி சேனல்களை போட்டாலோ இல்லை ஃபோனை எடுத்து பார்த்தாலோ முதல்ல வரக்கூடியது இளைஞர் வெட்டி கொலை, ஓட ஓட வெட்டி கொலை இப்படிங்கிற செய்தி. இது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு கொலையாக நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலில் சுட்டு பிடித்தோம், என்கவுண்டர், மாவு கெட்டு போடப்பட்டது. எதுக்கு? இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்களாம். நான் சீரியஸாகவே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் சாமி படத்தில் வர்ற ஆறுசாமி மாதிரி இருக்கணும்னு ஆசை தான். அப்படிதான் இருக்காங்க. ஆனா அவர்களோட வீரத்தை அதே சாமி படத்துல வர்ற பெருமாள் பிச்சை மாதிரி பெரிய மனுஷன்ட்ட காட்ட மாட்டாங்க. எவனாவது கஞ்சிக்கு வைக்கத்தவன், செவரேறி குச்சி சொம்பு திருநவன், இவங்களோட இவங்க வீரம் அப்படிங்கிறது நின்றுடுது. ஏன்னா மீதி எல்லாத்திலுமே அரசியல் தலையீடு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால காவல்துறையால ஒன்றும் பண்ண முடியல. அப்ப எல்லா திமுக காரனும் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். ஞானசேகரனை என் தம்பின்னு சபாநாயகரே சொல்ற அளவுக்கு திமுக காரர்கள் எங்களோட நாடு, எங்களை எவனும் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கும் போது சட்டம் ஒழுங்கு அப்புறம் என்னத்தை கிழிக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கலாம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயது மூதாட்டி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு கேவலமான செய்தி அப்படிங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. 80 வயது மூதாட்டி பாலியல் வன்புணர்வு செய்த அந்த குற்றவாளி அடித்து கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல பாத்ரூம்ல விழுந்தான் அப்படிங்கிற சேம் ஸ்கிரிப்ட் இதுல வரும். தப்பு கிடையாது, இவனெல்லாம் அடிச்சு உடைக்கலாம் அப்படிங்கிறது தான் பெருவாரியோட மக்களோட எண்ணம். பரவாயில்ல, நமக்கு அதில் உடன்பாடே இல்லை அப்படின்னாலும் 80 வயது கிளவிக்கிட்ட இவனெல்லாம் என்ன சொல்லலாம், இவன் ஒரு மிருகம், உடைச்சே தொலையட்டும் அப்படிங்கிற ரேஞ்சி கூட நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா பாதிரியார் ஜான் ஜெபராஜ் கோவை கிராஸ்கட் ரோட்ல சர்ச் வச்சிருக்காப்புல. இவர் ஒரு பாதிரியார் அப்படின்னே சொல்ல முடியாது, இவர் ஒரு குத்து டான்ஸ் பாஸ்டர் அப்படின்னு வேணா சொல்லலாம். எப்படி தெரியுமா, இவங்க எப்படி நம்ம கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா ஐயருங்க தட்டில் 1 ரூபா போட்டாலும் நம்ம தான் போடுவோம், 10 ரூபா போட்டாலும் நம்ம தான் போடுவோம், 100 ரூபா போட்டாலும் நம்ம தான் போடுவோம். ஆனால் இந்த ஜெபராஜ் மாதிரியான போலி பாதிரியார் குரூப் என்ன தெரியுங்களா பண்ணுவானுங்க, ஊழிய கூட்டம் நடத்தும் போது அந்த காணிக்கை பெட்டி வரப்படும். 100 ரூபா இருந்தா போடு, 1000 ரூபா இருந்தா போடு, எதுவுமே இல்லையா காதுல இருக்கிற கம்மலை கலட்டி போடு, அதுவும் இல்லையா நீயே குதிச்சு. அப்பனா இவனுங்க பணத்துக்காக மட்டுமே ஊழியம் செய்யறானுங்க அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நாம நினைச்சோம். இவனை பணத்துக்காக தான் ஊழியம் செய்யறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்காக மட்டுமே செய்யல. இவன் தன்னோட வீட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 17 வயது சிறுமிகிட்டையும் 13 வயது சிறுமிகிட்டையும் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டான் அப்படின்னு இந்த போலி பாதிரியார் குத்துடான்ஸ் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் மேல போக்சோ வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இவன் தலைமறைவாயிருக்கான், இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. அது என்னமோ தெரியல, இங்க கஞ்சிக்கு வைக்கத்தவன் எங்க தப்பி போனாலும் பிடிச்சிடுறாங்க, அடிச்சிடுறாங்க, கையை உடைச்சிடுறாங்க, காலை உடைச்சிடுறாங்க. செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் பிடிக்க முடியல, ஜான் ஜெபராஜ் மாதிரியான பாதிரியார்களை பிடிக்க முடியல அப்படின்னா இங்க இருக்கப்பட்டவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது 2024லயே ஜான் ஜெபராஜ் மேல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா 2025ல இப்பதான் இவனை பிடிக்க தனிப்படை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப ஜான் ஜெபராஜை எந்த அளவுக்கு இவங்க பிடிச்சி கிழிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா பகிரங்கமா ஒரு பாதிரியார் பேசுறான், திமுக ஆட்சி நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு. ஜெபராஜ் மாதிரியான பாதிரியார்களுக்கு இப்படி தைரியம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், வரதானே செய்யும். நாம பிச்சை போட்ட ஒரு ஆட்சி நடக்குது, நம்ம கிட்ட பிச்சை எடுத்த ஒரு அமைச்சர், ஓட்டு பிச்சை எடுத்த ஒரு ஒருத்தர் தான் அமைச்சரா இருக்காரு, நம்ம கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்த ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப அவங்களுக்கே ஆண்ட நம்ம தான் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை இவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஊர் முழுக்க இப்படி ஆதிக்க மனப்பான்மையை விதைச்சிட்டு நாங்க சமூக நீதி திராவிட மாடல்னு வாய்க்கிலேயே வடை சுடுறீங்களே அப்படிங்கிறது தான் வேதனையா இருக்கு.
ஏன்னா இப்போ ஊட்டியில் வந்து நேற்று பெருமையாக எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டாங்க. அந்த மருத்துவமனையில் பழங்குடி மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக 50 படுக்கை அறைகள் கொண்ட தனி கட்டிடம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கான். ஏன் அவனுக்கு மக்களோட மக்களாக சிகிச்சை கொடுத்தா ஒத்துக்க முடியாதா? ஏன் அவனுக்கு தனி கட்டடம்? அவன் என்ன ஒதுக்கப்பட்டவனா இல்லை தீண்டத்தகாதவனா? அவனுக்கு சிறப்பு அப்படிங்கிற பேரில் நீங்கள் அவனை அசிங்கப்படுத்துறீங்க. இதுதான் உங்கள் சமூக நீதியா அப்படின்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதை தொடர்ந்து இன்னைக்கு டெட் எண்ட் தேதி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றம் அடிக்கிற அடியில் மொத்த அமைச்சரவையும் சிறைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கைது அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் நீளும். நமக்கு சந்தோஷம்தான், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன்.